ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா மணலாருக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ளேஸ் செம்மையாக இருக்கும். ஸோ போகலாம் அப்படின்னு என்னோடய டேடி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க சொன்ன மாதிரியே செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சரி, இப்போ செங்கோட்டையை தாண்டி மணலாருக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எல்லாருமே தென்காசி சைடு வந்தால் குற்றாலம் மட்டும்தான் போவீங்க. பட் இந்த மாதிரி பிளேஸும் இருக்குங்க. சரி, இப்போ போகிற வழியில் நேச்சர்லாம் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மணலாறு மலைக்கு மேலே இருக்குது, அதாவது அச்சன் கோவில் பக்கத்தில் இருக்குது. ஸோ மலைக்கு மேலே இருக்கனால போகிற ரோட்வே ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டேர்னாக இருக்குங்க. ஸோ ஸ்லோவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக காரில் போகணும். டேர்னிங்லலாம் ஹார்ன் அடிச்சுட்டே போகணும். ஆக்சுவலாக இந்த ரோடை பார்க்க அப்படி ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் மலைக்கு மேலே போவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குங்க. ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். நாங்கள் கூட ரொம்ப கத்திக்கிட்டே ஃபன் பண்ணிகிட்டே தான் போனோம். அதை நீங்களே பாருங்கள். ஏற போகிறோம் ஆத்தா. இப்படி தாங்க இந்த ரோடெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வரதா இருந்தால் மார்னிங் சீக்கிரமாகவே வந்துட்டு போங்க. ஏன்னா இருட்டிடுச்சுன்னா அனிமல்லாம் கீழே இறங்கி சுத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸுமே ரொம்ப இருட்டிடுச்சுன்னா உள்ளே விடவே மாட்டாங்க. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு போங்க. சரி, ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம். இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு சுற்றி வியூ பார்த்தா மவுண்டைன் லுக்கு வேறு லெவலுங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன கடையில் என்னோடய டேடி டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் நான் இங்கே நிறைய பீகாக்ஸாக பார்த்தேங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா அது ஓடி போயிடுச்சுங்க. சரி, அப்புறம் இங்கே சைடில் நிறைய குட்டி குட்டி கடையாக இருக்குது. அண்ட் நாங்கள் உள்ளே போக டிக்கெட் வாங்கிட்டு ஒரு குட்டி பிரிட்ஜை கிராஸ் பண்ண உடனே காய்ஸ் கேட்குதா தண்ணி போகிற சவுண்டு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல சவுண்டு கேட்கும் போது. சரி, இப்போ இதை கிராஸ் பண்ணி என்ட்ரன்ஸில் டிக்கெட் கொடுத்துட்டு ஜாலியாக உள்ளே போனால் சுற்றி காடுங்க. ஸோ அட்டைப்பூச்சிலாம் இருக்கும், கேர்ஃபுல்லாக பார்த்து போகணும். அப்புறம் குட்டி ஃபால்ஸ்லாம் வரும், அதை கிராஸ் பண்ணி போகணும். போகிற வழியில் கைப்பிடி பிடிச்சி ஸ்டெப்ஸில் போகிறதெல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபைனலி என் டேட் சொன்ன அந்த அமேசிங் ஃபால்ஸ் உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதா, அந்த சவுண்டு கேட்குதா? நான் அந்த ஆடியோ போடுறேன், கேளுங்க. எப்படி இருக்குது காய்ஸ்? வாவ் தானே. இன்னும் நான் கிட்ட போய் காட்டுறேன். இப்போ இந்த வியூவில் ஃபால்ஸை பார்க்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குல்ல. அப்புறம் இங்கே குளிக்க நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் சேஃப்டிக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு நான் இங்கே குளிக்க வேண்டாம்னு நினச்சேன். அப்புறம் தண்ணி பார்த்ததும் தலையை காட்டி ஒரே ஃபன்னு தாங்க. அண்ட் இங்கே மோஸ்ட்லி அவ்வளோவா கூட்டம் இருக்காது. ஸோ ஜாலியாக இங்கே ஃபன் பண்ணலாம். அண்ட் இப்போ ரிட்டன் கிளம்பியாச்சு. ரிட்டன் வரும்போது தண்ணி போகிற இடத்துலலாம் இறங்கி வீடியோ எடுத்துகிட்டே வந்தேங்க. லாஸ்ட்டாக என்ட்ரன்ஸில் ஒரு குட்டி ஃபால்ஸ் பார்த்தோம்ல, அங்கே கீழே இறங்கி போய் தண்ணியில் விளையாடி போஸ் கொடுத்து என்ஜாய் பண்ணாங்க. இந்த வியூவை பாருங்க, அழகுன்னு அழகு, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இந்த இடத்த விட்டு வர மனசே இல்லைங்க. பட் இருந்தாலும் வர வழி இல்லை. இப்போ கிளம்பிட்டோம். ஃபைனலி என்ட்ரன்ஸுக்கும் வந்தாச்சு. இப்போ காரில் ஏறி ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மறுபடியும் அதே தாங்க சொல்கிறேன், ரிட்டன் போகும்போதும் பார்த்து சேஃபாக போங்க. எனிவே இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.